என்னய்யா? சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அப்படியா? சரி. இல்ல, கடவுளை ஃபோன் பத்தி பண்ணாலே ஏதாவது குதர்க்கமா தானேய்யா கேள்வி கேட்குறீங்க? இல்ல, கண்டபடி கடவுளை பேசுறேன். கேட்டா எங்க அப்பா நாராயணன் இதை சொன்னாரு அதை சொன்னாருங்கிறீங்க. சரி, எவன் கண்டபடி பேசுறான் கடவுள? உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறேன், எந்த நோய் நொடியும் இல்லாம. கடவுளை திட்டுறவன் தான் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கானா? இருக்கிறேன். ஒரு கொரோனா கூட அவனை பார்த்தா பயப்படுது. கொரோனாவே தெரிச்சு ஓடுது பார்த்தா. விளங்க மாட்டேங்குது. விளங்காம நல்லா இருக்கிறானுங்க. நிறைய பேர் கைகால் விளங்காம போயிருது. சரி, பொதுவா நான் சொல்றது இதெல்லாம் பாக்குறேன், கண் கூட பாக்குறேன். சரி, நல்ல ஆன்மீகவாதியா இருக்கிறான். பாவம் 40 வயசுல குழந்தை குட்டில விட்டு செத்து போயிடுறேன். சரி. இவங்க எப்படி 95 வயசு வரைக்கும் திருறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படித்தான் திருறாங்கன்னு தெரியல. என்ன உங்க அப்பன் நாராயணன் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க நைனா நாராயணன் நிறைய சொல்லியிருக்கான். என்ன சொல்லி இருக்கிறாரு? அப்படி எங்க அப்பன் சாதாரணவனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல ஒருத்தன் நல்லவனா பிறக்கனாலும் அவனுக்கு பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் இருக்கணுமா? சரி, இந்த புரியுதா உங்களுக்கு? நீங்க சும்மா நல்லவனா பிறந்துட முடியாது. நல்லவனா பிறந்தா உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும். சரி. ரொம்ப நாளைக்கு பூமியில உங்களை வைக்க மாட்டாரு. அவருடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வாடுமே. சோ கடவுளே, எங்க அப்பா என்ன சொல்றான்? பாசம் அறுத்தல்லவோ மக்கா பரகதியை நாடுவது. ஏங்க, பந்த பாசத்தை நீங்க அறுத்தாதான் ஜீவன் முக்தி. எல்லாம் கர்மாவுக்கு தான் வந்து பிறந்திருக்கும். தாயி, தந்தை, மகள், குழந்தை, குட்டி எல்லா உறவும் மாயை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இது உடலுக்கு அப்பன் பெத்தான். அதுக்காக எங்க அப்பாவை குறை சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். அது அவர் கர்ம வினைக்காக அவர் பிறந்தார், அவர் கிளம்புறாரு. அவரு கிளம்பும் போது, உயிரை விடும்போது, எங்க அப்பா சாகும்போது நாராயணான்னு செத்தாருன்னா எங்க அப்பனை போய் அடைஞ்சிருவாரு. உண்மையான அப்ப அவருக்கு அப்ப ஒருத்தர் இருக்கான் நாராயணன், அப்பா சிவனேன்னா அங்க போயிருவாரு. ஒரு 2 பேரும் ஒரே மூர்த்தி தான். நீ நாராயணனா பாக்குறவனுக்கு நாராயணனா இருக்காரு, சிவனா பாக்குறவனுக்கு சிவனா இருக்காரு. அதான் சாமி சொல்லுவாரு, உலகில் மனுக்கள் தமிழாலே ஓமை உரைத்து விட்டார் போல் கலக்கமுடனே என் மொழியை கண்டு பழித்து நகைத்தோரை அல்லகை துளைத்து தீ நரகமத்திலே, என்ன சொல்றாரு? அல்லகை துளைத்து தீ நரகத்திலே ஆணி அரைந்து அவனிதனில் குளைத்து தீநரையில் கொண்டே போட சொல்வேனே. எங்க அப்பனுடைய திருவாசகத்தை இது என்ன தமிழ்ல சொல்லி இருக்குது, இது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி எவனாவது நக்கல் பண்ணி பேசுனான்னா, சரி நீங்க அதை விடுங்க. நீங்க யாரையுமே இந்த நக்கல் பேசுறத வச்சுடுங்க. யாருதான் ஓசிச்சுவர் திங்கல? நீங்க எவனோ இருந்துட்டு நீங்க விட்டுருங்க. சரி, பரம்பொருள் சொல்றது நான் சொல்றேன். அதாவது நீங்க திருவாசகத்தை, இறைவனுடைய திருமொழி, பகவத்கீதை, வேதங்கள், சாஸ்திரங்கள், நீங்க நக்கலா நையாண்டி நீ பேசுனா மொவனே உன்னை என்ன பண்றாராம்? அழகை துளைத்து தீ நரகதிலே ஆணி அரைந்து அவனிதனில் குளைத்து தீ நரகில் கொண்டு போடுச்சு. தீ நரகன்னு ஒரு நரகம் இருக்குங்க, அக்னி எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த இவனுடைய ஆத்மா என்ன பண்ணுவாராம்? இறைவனுடைய இந்த வாசகங்கள் நக்கல் பண்றவன் இவனுங்களை கொண்டு இந்த ஆத்மா உடல் அழிஞ்சிடும். ஐயா, நீங்க உடலை தான் பாக்க, நான் ஆத்மாவை பாக்குறேன். உடலை பாக்காதீங்க. ஆத்மா சரி தொலைய மாட்டேங்குது. அழியாத பொருள் தான் ஆத்மா. அந்த உடல் இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை, உடலுக்கு ஆக்கினையே கிடையாது. உடல் துன்பப்படாது, ஆத்மா தான் துன்பப்படுது, அவதிப்படும். இந்த ஆத்மா தீ, அந்த தீ எரியக்கூடிய அந்த நரகத்துல கொண்டு போட சொல்லுவாராம் எம்பெருமா எங்க அப்பா நாராயணன். எங்க நைனா போட சொல்லுவாராம். அப்ப எங்க நைனா சாதாரணவனா சொல்லுங்க? அதான் சாமி சொன்னாரு. ஆனா எந்தன் மொழியும் என் எழுத்தும் ஏடாய் சேர்த்து இவ்வுலகில் சிந்தை மகிழ்ந்திருந்த அன்பருக்கு தெரிய திறமாய் எழுதி வைத்தேன். எந்தன் பெருமாள், எங்க அப்பன் சொல்ல பாருங்க, எந்தன் பெருமாள் திருமொழியை எடுத்து வாசி துரைத்தோறும் சந்தமுடனே வாழ்ந்து மிக தர்மபதியும் காண்பாரே. எங்க அப்பனுடைய திருமொழி, பகவத்கீதையாகட்டும், திருவாசகம், எங்க அப்பனுடைய வாய் வார்த்தை வேதங்கள். இத நீங்க ஏடாய் எழுத்து, இது அது பொக்கிஷம், ஐயோ எல்லாம் தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஏடாய் எடுத்து வாசித்து மகிழ்ந்த அன்பருக்கு சந்தான பாக்கியத்துடன் நீங்க குழந்தை செல்வத்துடனே அருமையாக வாழ்ந்து நீங்கள் தர்மபதியும் காண்பீர்கள். இறுதியில் மோட்சம், ஜீவன் முக்தி கிடைக்கும் உங்களுக்கு. வைகுண்ட பதிவை நீங்க அடைஞ்சிருவீங்க. இறப்பும் இறப்பும் இல்ல. புள்ள குட்டி நாள் இருக்கு.
நான் தான் நானும் சொல்றேன் சிவகாசியத்தான் வாழ்றேன். இங்க பந்த பாசம் மாயைங்க. பாசம் அறுத்தல்லவோ பரகதி பாருங்க, பந்த பாசத்தை விட்டுறணுங்கிறாரு. ஏங்க இங்க எல்லா உடலையும் ஒரு ஆத்மா வருது. பணம் வைக்கிற இடத்துல பணத்தை வச்சுட்டு தெரியுங்களா? ஓ புரியல, நல்லா புரிஞ்சுக்கோ. கர்ம வினை முடிஞ்சா அடுத்த கணம் என்னுடைய நான் இன்னைக்கு பிறந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன், இன்னும் நான் செஞ்ச பாவத்தை நிறைய பாவ மூட்டை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என் கர்ம விதை முடிஞ்சுன்னா என்ன வந்து காலன் யமன் தூதன் 3 பேரும் கூட்டிட்டு போய் எங்க அப்பனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கொண்டு போயிருவான் என்னுடைய ஆத்மாவை. எம்மன் ஒரு நூல் போடுவாங்க, அந்த நூல்ல வந்து ஏறி நமக்கு போண்டி இருக்கும் அந்த கண்ணு பாசக்கயிறு. அது உயிர் போற தருணத்துலதான் அந்த நூல் உங்களுக்கு தெரியும். இவனை நக்கல் பண்ணுவான் நம்ம சொன்னா. நீங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் ஊமை கண்ட கனவு போல நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் நீங்க அனுபவத்துல உணர்ந்தாதான் புரியும். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. சொன்னா என்ன பைத்தியக்காரம்பீங்க, என்ன லூசும்பீங்க, என்ன முட்டாள்பீங்க, சொல்லிட்டு போங்கய்யா. இங்க எல்லாம் மாயையா. பாசத்தை நீங்க அறுத்தாதான் பரகுதி. நீங்க எது மேலேயும் பாசம் வைக்க கூடாதுங்கிறாரு பகவான். இங்க எல்லாம் மாயை, நீ எதுலயுமே பற்று வைக்காத, அதான் உனக்கு பெரிய துன்பங்கிறாரு. புலன்களும் புலனுகர் பொருட்களும் ஏற்படும் போது, அதாவது பகவான் சொல்றாரு, புலன்களும் புலனுகர் பொருட்களும் ஏற்படும் போது இணையும் போது ஏற்படுகின்ற அந்த இன்பம் துன்பத்திற்கு காரணமாக அமைவதால் அறிவாளிகள் அதற்கு இன்பம் அடைவதில்லைங்கிறாரு. ஞானிகள் வந்து அதுல இன்பம் அடைய மாட்டாங்களாம். இங்க வந்து கண்ணு ஒண்ணு கேட்கும், வாய் ஒண்ணு கேட்கும், மூக்கு ஒண்ணு கேட்கும், நாக்கு ஒண்ணு கேட்கும், இந்த உடல் ஒரு தேடல் தேடும். இது எல்லாம் துன்பத்துக்கு காரணமா அமைதுங்கிறாரு. அதனாலதான் ஞானிகள் என்ன பண்ணா, பந்த பாசத்தை வெறுத்துட்டு ஓடிட்டான். ஏன் அந்த ஞானிகளுக்கு அப்பா அம்மா கிடையாதா, அண்ணன் தங்கி கிடையாதா? நீங்க குடும்பத்தோட வாழ்ந்தாலும் ஒட்டாம தாமரை இலை போல வாழுங்க மக்காங்கிறாரு. ஏன்னா கர்ம வினை முடிஞ்சோடனே தூக்கிடுவாருங்க, தூண்டில் போட்டுருவாரு மேல இருந்து. சரி, எனக்கும் அப்படித்தான். நான் மட்டும் என்ன பெரியவனா? அதனால எல்லாருமே அதனால இறைவனுடைய அந்த திருவாசகம் திருமொழிகளை திட்டுறவனுக்கு எல்லாம் இவ்வளவு நரகத்துல இவ்வளவு தண்டனை இருக்கு. எங்க அப்பா நாராயணன் சொல்றான், எங்க நைனா சொல்றான். புரியுதா உங்களுக்கு? மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குங்கிறாரு. அங்க நீங்க என் அப்பனுடைய அந்த வாசகத்தை கேட்டீங்கன்னா, தினமொரு நேரமிந்தன் திருமொழி அதனை கேட்டால் இருங்க, எத்தனை நேரம் தான் நான் சொல்லுவேன். பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் விஷயமே சொன்னோம், கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டவருடன் தொலைத்தின் சொல்லிட்டு என்ன நிலைமை அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கடவுளை வந்து திட்டுறவன், நம்மளுடைய புராணங்களை படிக்கிறவன் எல்லாமே நான் திங்கிறத சொல்றவன். அவனுக்கு சாமி தண்டனை சொல்றாரு. அது சொல்லட்டும், கேளுங்க ஐயா, ஓலைக்கிட்டே இருக்க கூடாது. நான் சொல்றேன்ல அவங்களுக்கு, அவனுக்கு என்ன தண்டனைங்கிற எம்பெருமான் சொல்றாரு. இந்த மொழியை தூசணிந்த இடும்பர் படும் பாடதனை கேளு, கந்த உலகு களிப்பிடித்து கண்ணு முருகி காலும் உழன்று கொந்த குடலும் பிறம்பூர கொப்புள் சிலந்தி உண்டாகி எந்த இடமும் அலைந்து அழிவார் எண்ணானே இது தப்பது. எங்க அப்பா நாராயணன் அவன் மேல சத்தியம் விட்டே சொல்றான். ஏல மவனே ஏன் மேல சத்தியம் விட்டு சொல்றல, என்னுடைய மொழியை, என்னுடைய பகவத்கீதையை, நான் என்னுடைய வேதங்களை, என்னுடைய இதிகாசங்களை எவனவனெல்லாம் இழித்து பழித்து நகைத்து பேசுகிறான் இந்த கும்பல் எல்லாம். அதான் சொல்றாரு, இந்த மொழியை தூசணிந்த இடும்பற்படும் பாடதனை கேளுன்னு சொல்லிட்டாரு. கந்த உலகு கழிப்பிடித்து நான் விளக்கம் கொடுக்க முடியாது. இது பெரிய பிரச்சனையா எங்க அப்பன் சொல்லியிருக்கான். நீங்க சுத்த தமிழ் நீங்க விளங்கிக்கோங்க, எவ்வளவு பெரிய தண்டனை சொல்றான்னு கேட்டுக்கோங்க. மறுபடியும் யார் மேல சாபம் விடுறான் பாருங்க, சத்தியம் விடுறான் பாருங்க எங்க அப்பன். தப்பாதனவே சாபமிட்டோம் சக்தி பேரில் உண்மையதாய், எப்பாரெல்லாம் அறிந்திடவே இந்த மொழியை எழுதி வைத்தேன், ஒப்பார் ஒருவர் உலகில் எழுதார்கள் மனுக்கள் தன்னாலே, அப்பா நாதன் எழுதி வைத்த அகிலம் இதுங்கிறாரு. கீதையாகட்டும் திருவாசமாகட்டும் எல்லாமே எங்க அப்ப வேதங்கள், என்னுடைய அப்பன் எழுதுனது, நாராயணன் எழுதுனது, நான் எழுதுனது மகனே. இதை எவெல்லாம் இழித்து பழித்து பேசுறானோ அவனுக்கு ஆத்மாவுடைய ஆக்கினை சொல்றாரு. தப்பாதனவே சாபம், பார்வதி பேர்ல சத்தியம் விடுறாரு. செருப்படி உண்டுங்கிறாரு. உண்டுங்க, தப்ப முடியாதுங்க. நீங்க இப்ப கடவுளை திட்டிட்டு இவனெல்லாம் எங்க நைனா விடுவாரா? எங்க நைனா திருப்பதியில இருக்கிற எங்க நைனா பெரிய ஆளு, ஒரு வில்லை, பிள்ளை கிள்ளியும் விடுவாரு, தொட்டில ஆட்டியும் விடுவாரு. அததான் சொல்றாருல, முக்குணங்கள் என்னுடைய மாயை. எப்படி 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 போறாரு பாருங்க ஆப்பு. முக்குணங்கள் என்னுடைய மாயை, அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ரிஷிமார்களிலோ ஒருவன் இல்லைங்கிறாரு. நீ எப்படி கிடப்ப, எப்படி கிடப்ப? காமத்தோடால கிடக்க முடியுமா? நீ பெரிய ஞானின்னு சொல்லிட்டா காம ஒண்ணு விட்டுருமா? ஆளானப்பட்ட விஸ்வாமித்திரரே
அப்படியே மேனகை ஒரு ஒரு ரெக்கார்ட் ஒரு டான்ஸ் ஆடின உடனே அவரு என்ன பண்ணாரு, காவி வேட்டியில இருந்து அப்படியே அந்த இந்த இப்ப உள்ள இந்த ஆடம்பர உடை என்னது கோட் சூட் மாட்டிட்டாரு அவரு. ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் மாட்டி அவருக்கு லவ் பண்ண போயிட்டாரு. யாரு? ஆளானப்பட்ட விஸ்வாமித்திரரே. நீங்க என்ன, நீங்க விஸ்வாமித்திரோட பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா? உபதேசம் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதான் எங்க அப்பன் சொல்றான், மகனே முக்குணங்களுடைய மாயை இத ஒரு கொம்பனாலையும் கடக்க முடியாடா. நீ அப்பா அப்பா பாதத்தை புடிச்சுக்கடா, அப்பா உனக்கு கரையேத்தி கொண்டு போயிருவாங்காரு. சரணடைஞ்சிக்கோ, நீ எவனுமே இங்க நல்லவனா வாழ முடியாதுன்னு தான் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? வருங்காலமே எதிர்காலமே நிரந்தரமே அதெல்லாம் ஆணவத்துல பேசுறது சும்மா செருக்கு. அதான் சொல்ற, சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரிகள் கற்றோரை ஆகினும் கண்டறிவேன் போனியன்மான் முள்முருங்கை பூவு மினுக்கு 3 நாளை கள்ளரோட வாழ்வு காணும் அது போல் மினுக்குனா எங்க அப்பன். முள்முருங்கை பூவு அவனையே சொல்றா பரவாயில்ல, அடுத்தவன சொல்றேன். இந்த புரிஞ்சுக்கோங்க. இந்த எங்க இங்க பாருங்க, எங்க அப்பன் பெருமாளை திட்டுறவன், எங்க அப்பன் சிவனை திட்டுறவன், இவன் எல்லாம் இவனுடைய வாழ்வு 3 நாள் முள்முருங்கை பூவு மினுக்கு பாருங்க. அந்த மாதிரி 3 நாள் பூ போல இவனுடைய வாழ்வு கரிகிறோங்கிறாரு. எவனும் நிரந்தரம் கிடையாது. ஆத்மா நிரந்தரம். அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை, நரகத்தில் தண்டனை, உடலுக்கு கிடையாது.